ஒன்றை வைத்துக் கொண்டு ஒரு போதனை சாதிக்க முடியாது. எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் ஸ்கிரிப்சர்ஸ் தேடி வாசியுங்கள். ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. நான் சொல்வது ஆராய்ந்து உண்மையா என்று பார்ப்பது கேட்பவர்களின் பொறுப்பு. ஆனால் உண்மை என்று பார்க்காமலே சிலர் என்னை வெறுப்பார்கள், கோபிப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை காரணமின்றி என்னை பகைத்தார்கள். பாடல் புத்தகத்திலே எழுதியிருக்குது. அதை இயேசுவா தம்முடைய ஊழியத்திலே பூமியிலே அதை சொல்லி காட்டினார். They hated me without a reason. Now let's go on digging. என்ன நடந்தது? ஏன் தம்முடைய ஜனத்தை முன்னறிந்தவர்களை வெளியாலே கூப்பிட வேண்டும்? எங்கே இருந்தார்கள்? இவைகளை பார்ப்போம். தேவன் சொல்லட்டும். ஆரம்ப புத்தகத்திலே 1 அதிகாரம். ஆரம்பத்திலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது. கவனிக்க வேண்டியது, உலகமானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது என்று புறப்படவில்லை. இது பூமி. That's right. ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவனுடைய ஆவி, ஏழுமுகத்தின் புத்தகத்திலே தேவ ஆவியானவர் பிழை வெட்டி போட்டு தேவனுடைய ஆவி, the spirit of Elohim, அப்படி போட்டதான் உன் இருதயத்திலே அது பதியும். அல்லது தேவாவியானவர் என்று உன் மனதிலே பதிந்து அங்காலே வார பழையான வாக்கியங்களுக்கு செவி உடுப்பாய். ஆவி உலகத்திலே அந்த நேரமே தூதர்கள், பிசாசு விழுந்து போனவன் அவன், அவனுடைய தூதர்கள், தேவனுடைய தூதர்கள், செருபீம் செராபீம் ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகள் இருந்தது. எல்லாவற்றிலும் இருந்து பிரித்து காண்பிக்கிறதுக்காக தேவனுடைய ஆவி அவரேதான். என் சரீரம் என்னுடையது. என் சரீரம் வேறொரு ஆள் அல்ல. உன் உடலும் வேறொரு ஆள் அல்ல. தேவனுடைய ஆவி தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாவதாக, ஆக்சுவலி வெளிச்சம் லைட் பி என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று.
என்று சொன்னதும் வெளிச்சம் உண்டாயிற்று. இது பூமிக்கு தேவையான இனிமேல் சிருஷிக்கப்பட போற மனுஷர்களுக்கு ஆரம்ப புத்தகம் 1:25-26 படி சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்த வெளிச்சம் அல்ல. அது 1 அதிகாரம் 14-15 பெரிய சுடர் சிறிய சுடர் என்று போடப்பட்டு இருக்கிறது 16வது வார்த்தையிலே. அதை விடுவோம். பாருங்க, இருளடைந்த பூமிக்கு முதல்ல என்ன தேவை? ஒளி, வெளிச்சம். It was complete darkness. இப்பொழுது நாங்கள் அடிக்கடி நான் உங்களுக்கு சொன்னபடி ஆரம்பத்தில் என்ன நடந்தாண்டு ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் அவர் அங்கு வைத்தார். ஆதாம் என்றால் மனுஷன், ஆடம். ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளை முதல் மனுஷன் மீறினான். உடன்படிக்கை உடைக்கப்பட்டது. ஏவாள் பாம்பு பேசிய சொற்களை நம்பினாள். நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவனுக்கு தெரியும் உங்கள் கண்கள் திறக்கப்படும். எல்லாமே போய் அவனிடத்திலே உண்மை இல்லை. அவன் சொந்தத்திலே இருந்து பேசுவான். பாம்பு ஆரம்பத்திலே வஞ்சித்த பாம்பு இப்பொழுது ஏறக்குறைய 6000 வருஷங்களாக தொடர்பாக வஞ்சித்து தனக்கென்று சில இடங்களை கட்டி ஜனங்களை வணங்கும்படி செய்து இப்பொழுது சில குறிப்பாக ஒரு தேசம் வலுச்செல்வத்தின் வலுப்பாம்பின் ஜனங்கள் நான் என்று நாங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது. இது உண்மை. இலங்கையிலே இருந்து உதவி செய்வதாக இருக்கும் the dragon people. இது அவர்களது சின்னம். இதை குறித்து குறைந்தது 6 தடவை கடைசி புத்தகம் பைபிள் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு வார்த்தை பாரு பாப்போம். வெளிப்படுத்தின புத்தகம் 12:9 உலகம் அனைத்தையும் பூமி அல்ல இதுக்கு தான் இந்த உலகம்ங்கிற சொல் அடிப்படையிலே கிரேக்க மொழியிலே காஸ்மாஸ் ஏன் போடப்பட்டது?
அனைத்தையும் வஞ்சிக்கிற பிசாசு. ஏழுமுகம் அப்படி போட்டுறான். வெட்டு மோசம் போக்குறதல்ல, வஞ்சிக்கும் பிசாசு. தமிழாக்கள் 6வது செட்டு போனா சொல்லுவாங்க, இவர் மோசம் போயிட்டார். இப்ப மட்டும் ஏழுமுகம் குழப்பி அடித்திருக்கிறான். இந்தியாவிலே புறப்பட்ட என்ன செய்யறது, வேற ஒன்றுமே இல்லை. இந்த மொழிபெயர்ப்பிற்கு அதை நிப்பாட்டிட்டாங்க. பழைய பாம்பு மாதிரி இந்த பழைய அவன் தெலுமுள்ளலாம் சேர்த்து விளங்காத சொற்களை போட்டு எழுதிய இந்த பழைய மொழிபெயர்ப்பு தான் இருக்குது ஏழுமுகத்தின். இங்க பாருங்க, உலகம் அனைத்தையும் வஞ்சிக்கிற பிசாசு. வெட்டி போட்டு வஞ்சிக்கிற போடு, டிசீவ்ஸ். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள். 24:4 யெகோவாவின் வார்த்தை. அதுல மோசம் போக்கு போட்டா எப்படி வஞ்சியாதபடிக்கு. வஞ்சிக்கும் பிசாசு என்றும், பிசாசு என்றால் டெவில், பேரை கெடுக்கிறவன். இப்பத்தைய கிறிஸ்தவர்கள் அவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஜனங்களால தடுக்கிட்டு போகிறாய். வெளியாலை அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய ஜனங்கள், எக்லேசியா. பிசாசு பேரை கெடுக்கிறவன், சாத்தான் எதிர்க்கிறவன், சட்டானாஸ் எதிர்க்கிறவன். தேவனையும் தேவனுடைய ஜனங்கள் எக்லேசியா. மற்றவர்களே எதுக்கு அவனோடு தான் இருக்கிறாங்க என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பழைய பாம்பண்டை போட்டிருக்குது. ஏதேனிலே தொடங்கியது, ஏவாளை வஞ்சித்தது. ஆதாம் அவன் வஞ்சிக்கப்படவில்லை. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் வஞ்சிப்பாக பொய்யாக பெற்றுக்கொண்ட சொற்களை அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா மற்ற நாடுகள் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆசியா நாடுகள் இன்று வரை மனுஷன் செத்தாலும் அவன் ஏதோ ஒன்று உள்ளே இருந்து பிரிந்து போய் அதுக்கு பேர் ஆத்மா எங்கேயோ ஜீவிக்கும். படுபாதாள பயங்கரம் போய் சாகவே சாவதில்லை. தேவன் சொன்னார், சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள். முழு நற்செய்தி திருச்சபைகள் என்று கூறப்படுகிற கூட்டங்கள் அமெரிக்கா, கனடா, the non-RC or charismatic or Pentecostals எல்லாரும் இன்று வரை இதை நம்பியிருக்கிறார்கள். ஒரு 100% மனுஷர்களை விட. When a man dies, he is dead. That's it. உயிர்த்தெழுதல் நடக்கும் வரை அவன் சவக்குழியே, dead. பழைய பாம்பாகிய பெரிய
statue. Devil beef. இப்ப வெளிச்சம் கிடைக்க கிடைக்க devil beef நீங்க சாப்பிடுங்க. ரெண்ட மாதிரி வருது. என்ன ஒரு பைத்திய வஞ்சிப்பு. சோ அவனோட சேர்ந்த அவன் தள்ளப்பட்டான் பூமியிலே. அதனோட கூட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இது இன்னும் நடக்கவில்லை. அது தெரிய வேணும். அவன் வானங்களிலே இருந்து தந்த தற்காலிக அதிகாரத்தை ராஜ்யத்தை அதை மெயின்டைன் பண்றான். யார் கொடுத்தது அந்த ஒழுங்குமுறை? டாடி. அந்த ஒழுங்குமுறை வரிசை எபேசியர் 6:12 இருக்கிறது. 6:5 படி. அதை அவன் மாற்றவில்லை. 6:12 the order of his temporary kingdom, which he got it from Elohim, our daddy. Now, இவர்கள் வஞ்சிப்பினாலே ஏவாழ்படிபட்டு ஆதாமம் வாங்கி சாப்பிட உடனே இருள் வந்தது, பாவம் வந்தது, மரணம் வந்தது. வெளியே துரத்தப்பட்டார்கள். தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள். வாழ்க்கையை இழந்தார்கள். வாழ்க்கையின் பழம் வாழ்க்கையின் மரத்தில் சாப்பிட்டிருக்க வேண்டும். The tree of life. மரணத்தின் பழத்தை சாப்பிட்டார்கள். இங்க உள்ள மரணத்தின் பழம் என்கிற ஒரு மரம் நச்சுக்கா மரம். வெளியே துரத்தப்பட்டதும் இது பச்சை கூடத்துக்கு முன்னாலே இருக்கிறது. யாராவது பார்க்க விரும்புகிறவர்கள் அந்த கால்வட்டுக்கு மேலே அண்ணாந்து பார்த்தால் இதை பார்க்கலாம். ஆப்பிள் மாதிரி இருக்கு. But it brings death. மரணத்தை கொண்டு வரும். காதலிலே தோல்விற்றவர்கள் அந்த நாளிலே இதை பிச்சு போட்டு சாப்பிடுறது நச்சுக்காதுன்றதாம். ஆல் க்ளோஸ். சரி, ஆடம் அண்ட் ஈவ் வெளியே வந்ததும் அவர்கள் நுழைந்த இடம் வெளிச்சத்தை விட்டு இருளுக்குள்ளே. ஒரு வெளிச்சம் அங்கே இருக்கவில்லை. இதெல்லாம் மனுஷன் கீறின படம் தானே. தேவனோடு சஞ்சரிக்கும் உறவை இழந்தார்கள். வாழ்க்கையை இழந்தார்கள். தேவனை குறித்த அறிவு இழந்தார்கள். ஆளுகையை இழந்தார்கள். பூமியை ஆளும் அந்த பணி ராஜ்யத்தை இழந்தார்கள். They came inside. ஒரு போலியான வாழ்க்கை என்று வெளியாலே தெரிகிற பிசாசின் வாழ்க்கை. அவனுக்கு என்னென்று வாழ்க்கை வருது? போலி. உண்மையான பூ உனக்கு தெரியும். சைனாக்காரன் செய்வான். கடதாசி அல்ல. அதே மாதிரி மெட்டீரியலை பாவிச்சு எது உண்மை, எது காப்பி, எது மனுஷனால் செய்யப்பட்டது, எது உண்மையாக உயிருள்ள மரத்தின் பூ கண்டுபிடிப்பது கஷ்டம்.
இப்படியாக மனுஷனால் செய்யப்பட்ட பூவை போல வஞ்சிக்கும் பொய்யான தாங்களே பொய்யிலே இருக்கிறார்கள் என்று தெரியாத பரிசெயரை போல மெய்யாக தேவனால் அழைக்கப்பட்ட எக்லேசியா வெளிச்சத்துக்குள்ளே வந்த கூட்டத்துக்குள்ளே வந்து பூந்திருக்கிறார்கள். அதை குறித்து நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்ப நாங்கள் பார்க்கிறது வெளியே அழைக்கப்பட்டால் எதற்குள்ளே ஜனங்கள் இருந்தார்கள். ஆதாம் ஏவாள் மூலமாக மனித குலம் அனைத்துமே பிசாசின் வஞ்சிப்புக்குள்ளாக குழப்பத்துக்குள்ளாக இருளுக்குள்ளாக அறிவு இல்லாமல் வாழ்க்கை இல்லாமல் தேவனற்றவர்களாக மெசியாவை அறியாதவர்களாக நம்பிக்கை இல்லாதவர்களாய் தாங்கள் எதிரே இடறி விழுகிறார்கள் என்று அறியாதவர்களாக. Watch every word that I am saying. இன்று வரை உலக ஜனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை இதற்குள்ளே தேசங்கள் அனைத்தும் பட்டணங்கள் கிராமங்கள் schools, colleges, medical schools, medical colleges, everything, எல்லா மதங்களும் நிச்சயமாக கிறிஸ்டியானிட்டியும் நைசியாவில் இருந்து ஸ்பிரிட்டியானிட்டியும் எல்லா மனுஷன் தெரிந்து கொண்ட வழிகள் எல்லாம் அவன்தான் தலைமை வஞ்சிப்பினான். யெஷயாவு சொன்னான், நாம் எல்லாருமே ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். யெகோவாவோ நம்ம எல்லாருடைய மீறுதலையும் கட்டளைகள் இல்லாமல் ஜீவித்த அந்த வாழ்க்கையை தண்டிக்கும்படி அந்த தண்டனையை அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் யெஷுவா the Messiah. So உலகம் அனைத்தும் ஒளியிலே அழைக்கப்படாத இருளிலே இருந்து ஒளியினிடத்துக்கு அழைக்கப்படாத எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லாம் சபை எனப்பட்ட பாகுபாடுகளும் எல்லாரும் அவன்படியிலே குரட்டாட்டத்திலே அடைபட்டிருக்கிறார்கள். எவர்கள் வெளியால் அழைக்கப்படவில்லையோ அவர்கள் தேவனுக்கோ யேசுவுக்கோ சொந்தமானவர்கள். You can be a Catholic, Methodist, Anglican. இதை சொன்னா கோபம் தான். அதை பற்றி பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் உண்மையை அறிய வேண்டி இருக்கு. உண்மையை அறியாமல் நான் கத்தோலிக்கத்தில் இருந்தேன். அதனாலே கத்தோலிக்கம் குற்றமா நான் குற்றப்படுத்த நான் நீதிபதி இல்லை. நீதிபதி ஒருவர், யெஷுவா. நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர்,
அவர் மூலமாக இழுக்கப்பட்டு என்பதை மட்டும் சொல்லுகிறேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஜெபம் பண்ண ஒரு நேரம் ஒழுங்காய் நடக்க அதெல்லாம் நான் கற்றுக்கொண்டது in the school, the college we have in Berkeley, St. Michael's, where we had at that time Jesuit priests, fathers from the United States. Mostly all are dead now. அவர்களது ஒழுங்கலே, thank God for that. I would say it was God's plan to train me in that environment. சூழ்நிலையிலே. Yes. Now, கிறிஸ்தவம் எந்த சபையாயும் இருக்கட்டும், அனைவரும் பிசாசின் வஞ்சிப்புக்குள்ளாய் இருளுக்குள்ளாய் அடக்கப்பட்டு இருக்கிறார்கள். இயேசுவால் வெளியே அழைக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையை பெறாது அதிகம் இந்த தேவனாலே மகனின் வெளிப்படுத்துதல் கிடைக்காதவர்கள் அனைவரும் பிசாசின் வஞ்சனையினால் பொய்யினால் இயேசுவை சந்தித்த பரிசேயர் கூட்டங்கள், டீச்சர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ், ஷெப்பர்ட்ஸ், மேய்ப்பர்கள், கைட்ஸ், வழிகாட்டிகள், இவர்கள் தங்களுக்கு கண்ட ஆடைகளை எல்லாம் மாற்றி, how many of you know அவர்கள் ஆடைகளை எப்படி போட்டிருக்கிறார் என்றும் இயேசுவா குறிப்பிட்டு இருக்கிறார். ஏன் அவர் பார்த்திருக்கிறார் மேலே இருந்து கீழ் மட்டும் என்ன செய்திருக்கிறான். அந்த பாவாடை மாதிரி தொங்குற கீழுக்கு டாசல்ஸ் என்னென்ன கட்டி தொங்குது, ஏன் இப்படி உடுப்பு போட்டாங்க, எல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கு. நான் எழுதவில்லை, நான் அவைகளை சொன்னவில்லை. இயேசுவா நான் வாசி போட்டு இவங்க போட்டிருக்கிற உடுப்பை விவரமாக சொல்றார். எவ்வளவாக அவர் கவனிச்சிருக்க வேண்டும். இயேசுவா இவர்களை குறித்து தனியாக படிக்க தைரியமான அனுமதித்தால் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு பிறகு நீ யோகானன் 8ஆம் அதிகாரத்தை மறக்க மாட்டாய். அத்தோடு உன்னுடைய வெளிச்சம் இந்த உலகத்திலே உள்ள மெய்ப்பர்களோ போதகர்களோ எவரோ அவர்களை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கும். அதாவது எல்லாவற்றையும் எடுத்து வாய்க்குள்ளே போட மாட்டாய். இன்று வரை நான் ஏற்கனவே சொன்னபடி the world, உலகம், is ruled by dead men. உலகம் செத்த மனுஷர்களால் ஆளப்படுகிறது. மரணம், இருள் ஆதாமின் மூலம் எல்லார் மேலும் தொத்தினது. ஆதாம் அவள் மரித்தார்கள். ஆபேலை
அண்ணங்காரன் காயின் கொலை செய்தான். அதுக்கு பிறகு காலகட்டத்திலே ஒரு பேனர் போட்டா give at least 3-4 times Eunice. 3-4 seconds. பாவத்தினாலே மரணம் வந்தது. உலகத்திலே எல்லாரும் மரிக்கும் காரியம் தொடங்கின இடம் ஏதேன். இது தச்சீராகி வரவில்லை. எப்பொழுது வரலாம்? ஆறிலும் சாவு சொல்லுவார்கள், 100லும் சாவு. பாவத்தினால் மரணம் ஆட்கொண்டது பூமி அனைத்தையும். பூமி இருளடைந்தது. அதில் உள்ள மனுஷர்கள் இருளுக்குள்ளாய் ஜீவிக்கிறார்கள், சாபங்களுக்குள்ளாய். நீதிமொழிகள் 4:18 படி தங்கள் வாழ்க்கையிலே இடறி விடுவது என்னத்துக்காக? இது ஏன்? இது இவருடைய புருஷனின் அண்ணங்காரனின் மகன் தூக்கு போட்டு சேர்த்தான். என் குடும்பத்தில் இது வர வேணும், என் பிள்ளை ஏன் தூக்கு போட்டு சாக வேணும்? ஒரு பிள்ளை 18 வயது. அமெரிக்காவில் பலரால் அறியப்பட்ட ஒரு மெய்ப்பன் பாஸ்டர், அவருக்கு அவர் மகனுக்கு பர்த்டே பார்ட்டி வைத்தார்கள். பலர் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டாடினார்கள். அன்று ராத்திரி கண்ண எடுத்து தன்னை தானே சுட்டு பண்ணான். பர்த்டே அண்டு ஃபுல் காஸ்பல் சர்ச். The one who wrote, I read his name, Purpose Driven Church. அந்த புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். Purpose Driven Church. அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு திட்டம் இருக்கிறது. அவராலே அதாலே வழி நடத்தப்பட வேணும் என்கிற ஒரு புத்தகம். உலகத்தின் இருள் மனுஷனின் முரட்டாட்டத்தினாலே, பாவத்தினாலே பிசாசு அதிபதியானான். அவனுக்கு எல்லா ஜனாதிபதிகளுக்கும் பிரதம மந்திரிகளுக்கும் இயேசுவின் வெளிச்சம் கிடைக்காதவர்களுக்கும் அதிகாரியும் ஆளுவதும் பிசாசு. யோகானன் 12:31, 14:30, 16:11. See, John records இந்த 3 இடங்களையுமே சொன்னாரே. கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம், உலகத்தின் அதிபதி அப்படியாக சொல்லி இருக்குது. இன்று வரை ஜனங்கள் எந்த இடத்திலே இருக்கிறார்கள், எப்படிப்பட்டதான் ஒரு ஜீவியம், ஏன் எங்கள் நாட்டுக்கு இது நடக்கிறது, எதற்காக என் குடும்பத்துக்கு இது நடக்கிறது, நாங்கள் இடறுவது என்னதில்லை. தேவன் ஒருவர் இருக்கிறாரா?
என்னெல்லாம் கேள்விகள் வரலாம். ஸ்ரீலங்காவுக்கு எப்படியான ஒரு நிலைமை எதற்காக? அல்லது சொன்னார் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காமல் இருங்கள். I think this is the one. A maternity hospital and a children's hospital ரெண்டு பக்கத்தில் இருந்திருக்கு. அங்கே குண்டுகள் போய் விழுந்து மிக பரிதாபமாக வழிகிட்டு ஓடுகிறார்கள் பேஷன்ஸ். ஏற்படி நடக்கிறது? ஏன் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார்? வெளிச்சமில்லாதவர்கள், இயேசுவின் வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் அறிவு பெருகாதவர்கள், இயேசுவின் வாழ்க்கை கிடைச்ச உடனே வெளிச்சம் வந்து வெள்ளியாக எடுப்போம். அவளுக்கு வெளிச்சம் உள்ளே வந்தது, எல்லாம் அறிஞ்சிட்டாங்க. No, she has to study. அந்த வெளிச்சம் பெருக. So இன்றைக்கு எவ்விதமான சூழ்நிலைகளில் ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் உலக பிரகாரமாக அவதானிக்கும் நேரத்தில் ராணுவத்திலே சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து ராணுவ பயிற்சியை பெறுகிறார்கள். There are many training places. அடுத்தது வைத்தியராக படிக்கிறவர்கள் to become doctors. அதற்குரிய ஸ்கூல்ல கேம்பஸ்ல போய் இருந்து அதை கற்றுக்கொள்கிறார்கள். என்னென்னதுக்காக அவர்கள் ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறார்களோ அதை தொடர்ந்து அதை படித்து தாங்கள் இருக்கிற இடம் தெரியும். மாணவர்கள் ட்ரைனிங் எடுக்கிற இடம் அவர்களுக்கு தெரியும். சேர்ந்தவர்களுக்கு டான்ஸ் பழகிற ஸ்கூல் இருக்குது. அங்கே போய் பெண்கள் அதை பழகுகிறார்கள். We have it in medical. அதே மாதிரி train your voice பாட கற்றுக்கொள்ள. அப்ப அவர்கள் அதிலே போய் சேர்ந்து அதை கற்றுக்கொண்டு அந்த பட்டத்தை பெற்று வருகிறார். அவர்கள் போனது தெரியும், அவர்கள் கற்றுக்கொள்ளும் காரியம் அவர்களுக்கு தெரியும். அதன் பிறகு முடிவிலே வெளியே வருகிறார்கள். இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். பல. There is a training school for pilots. விமானம் கொண்டு செல்கிறவர்கள். You can't take over a plane just like that. எத்தனையோ வருஷம் படிச்சு இன்னொரு மெயின் பைலட்டுக்கு கீழே கோ பைலட்டாக பயிற்சி பெற வேணும். எத்தனையோ ஹவர்ஸ் மனத்தியாலங்கள் வானத்திலே பறந்திருக்க வேண்டும். 10,000 20,000 மனத்தியாலங்கள். அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும்
நாங்கள் கற்றுக்கொண்டு வெளியே வரப்போறதாக இருக்கும் இடம் தெரியும். ஆனால் தடுக்கணும் சம்பவம் வஞ்சிப்பினாலே என்ன நடக்கிறது? கிறிஸ்தவ சபை அதிலையும் சர்ச் என்ற ஒரு கூட்டத்திலே வீட்டுக்கு பக்கத்திலேயோ தூரவோ யார் எவன் என்ன கற்பிக்கப்படுகிறதோ ஒன்று தெரியாமல் போய் உட்கார்ந்திருப்பார்கள். எனக்கு வந்தேன், என்ன காரணம், என்ன கற்றுக்கொள்கிறேன், ஏன் சூரிய நாள்ல நாங்க கூட வேண்டும், ஒன்றும் தெரியாது. ஏன் உலகத்தின் அதிபதியின் வஞ்சிப்பு, வலிச் பாம்பின் வஞ்சிப்பு. சச்சண்டால் எல்லாம் ஒன்றுதான், அர்த்தமில்லை. மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களின் சில சொற்கள் அர்த்தமில்லை. ரட்சிப்பு அர்த்தமில்லை, தெரியாது. தேவன் ரட்சிப்பண்டு கூறப்படுகிறது என்ன, அதன் கிரேக்க மொழி என்ன? யூதர்கள் யெகோவாவின் சொற்களை கேட்டார்கள். அவர் என்ன பதில் கொடுத்தார்? யாரோ ஒருவர் கேட்டான். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே, எஜமானே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தானா என்று கேட்டான். அவர் பதில் கொடுத்தார். அந்த பதிலிலே ரட்சிப்பன்று அவர் விளங்கிக் கொண்டது என்ன என்று வடிவ தெரியும். அல்லது அந்த வாலிப பணக்காரனாகிய சகோதரர் நான் வாழ்க்கையை அடைய என்ன செய்ய வேணும்? அவன் நோக்கம் என்ன? எதை நோக்கி கேட்டான்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அல்லது சபை பாகுபாடு பெயர்களை கொண்டு அப்படியானவர்கள் கிறிஸ்தவர்களை சொல்ல மாட்டார்கள். நான் கத்தோலிக்கன், நான் மெத்தடிஸ்ட், நான் ஆங்கிலிக்கன், நான் சிபிஎம், கடைசி மட்டும் மாற்ற மாட்டார்கள். நான் சிபிஎம், நான் யோஜி, நான் அது, நீ இது. இவர்கள் யாருமே இயேசுவாலே உலகத்தில் இருந்து வெளியே அழைக்கப்படாவிட்டால் இருளிலே உட்கார்ந்து இருளிலே சாப்பிட்டு இருளிலே சத்து போவார்கள். கொஞ்ச காலத்துக்கு முதல்ல ஒரு வீட்டுக்கு போக விசிட் பண்ண ஆயத்தம் பண்ணி கொண்டதை மத்தியானம் ஒரு 12 மணி வேளையில் ஒரு கால் வந்தது. ஒரு கொஞ்ச நேரம் கொடுப்பீங்களா பாஸ்டர், உங்களோட கதை கொடு. சரி சரி, நீ யாரு? நான் பவனியாவில் இருக்கு. என்ன விஷயம் தம்பி? இல்லை, நான் ஒரு மெதலிஸ்ட் பாஸ்டர். அதே பாஸ்டர் எங்கட அவன் சர்ச்சன்னு சொன்னான். சர்ச்சில் இருக்க வாலிபர் கூட்டங்களும் மற்றாக்களும் நீங்க சாகுபடி பண்ணி ஜெபம் பண்றாங்களே, எப்படி செய்கிறதா பாஸ்டர்? அவன் கேட்கிறான். எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. யாவைக்கு முன்பாக, தனி மகனுக்கு முன்பாக உண்மையை பேசுகிறேன். நான் சொன்னேன், அவர்கள் தேவனை அறியவில்லை, இயேசுவையும் அறியவில்லை.
பிசாசின் வஞ்சிப்பினாலே வழிநடத்தப்பட்டு அவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினேன். அவன் டெலிபோன்ல அங்கால நின்று கொண்டிருந்தார். நடி இவர்களை மன்னிக்கிறோம். இந்த சகோதரனும் எனக்கு சொல்லி இதை அறிவித்தது. அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். I remember என்று சொல்லிட்டேன். வைக்கப்போ பாச அவங்க சாகுடு பண்ணி சொன்னாங்க. நீங்க என்ன பாச அவங்கள ஆசீர்வதிச்சு சாப்பிடுறீங்க. அவன் மிகவும் உடைந்து போனவனாக கேட்டான். நான் சொன்னேன், என்ன செய்வது? அப்படித்தான் செய்யும்படிக்கு இயேசு சொல்லி இருக்கிறார். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. அதுக்கு கீழ்படிய வேணுமே. சரி பாஸ், ஓகே, நான் வைக்கிற பாஸ். உண்மையான கதை. அப்ப இந்த வவுனியாவில் இருக்கிற கிரைஸ்தவர்களின் மன்னிக்கவும் மெதடிஸ்ட் என்று சொல்லப்பட்டவர்கள் இயேசுவினால் வெளியே அழைக்கப்பட்டார்களா? இயேசு அவர்களுக்குள்ளே இருந்தால் நான் சாகும்படிக்கு கேட்டுக்கொள்வார்களா? இயேசுவ தனியா இருக்க மாட்டார். வெளியே அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே மகனாகிய இயேசுவா இருந்தால் டேடி கட்டாயம் இருப்பார். தனியாக மகன் இருக்க மாட்டார். மகனை உடையவன் வாழ்க்கையை உடையவன், மகன் உடையவன் தகப்பனையும் உடையவன். டேடி அண்ட் சன். இப்படி பார்க்கும் பொழுது நான் அது, நீ அது, நான் மெதடிஸ்ட், நான் சிபிஎம், நான் யூஜி என்று பிசாசின் ஊழியத்தை செய்கிறவர்களான் எத்தனை பேர், எத்தனை பேர் ஒளியே அழைக்கப்பட்டு நெருக்கத்தின் மத்தியிலே இயேசுவுக்கு அடிக்கும் ஊழியை செய்கிற ஒரு பிள்ளையாக நீ இருந்தால் உனக்கு முதல் எதிரி இந்த மத மனுஷர்கள் அல்ல, புத்த மத இஸ்லாம் மனுஷர்கள் அல்ல. உன் முதல் எதிரி கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட மனுஷர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள், இயேசுவின் பிரசன்னம் இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள், இல்லாதவர்கள். You want to see? இயேசு அப்படியாய் சொன்னார். யோகானன் 16 அதிகாரம் சில காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி நான் சொன்னேன். அதை எடுத்து பைபிள் ஸ்டடி செய்து பார். எதுக்காக இதை சொன்னார்? இங்க சொல்லுகிறார், நீங்கள் இடரல் அடையாதபடி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சந்தோஷம் பெருகும்படி அல்ல. அவர்கள் அதாவது வேத வாக்கியங்களை வாசித்து வழி நடத்தும் மேய்ப்பர்கள், போதகர்கள், நான் அது, நீ அது, உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் கையால
செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வவுனியாவில் அந்த மெதடிஸ்ட் கூட்டம் கொஞ்சம் கூட்டமாக சேர்ந்து அந்த வாலிபன் எனக்கு டெலிபோன்ல காட்சி அவர்கள் செய்தது கொலையின் வார்த்தைகள் மரணமும் வாழ்க்கையும் நாவின் அதிகாரத்திலே. மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறான் என்று நினைக்கும் காலம் வரும். இது எப்ப சொல்லப்பட்டது? 2000 வருஷங்களுக்கு முன்பு. உங்களை கொலை செய்கிறவன் யார்? உங்கள் சீஷர்கள், அவரால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், குடும்பங்களையும் மனைவி பிள்ளைகளையும் விட்டு போட்டு 3.5 வருஷமாக அவருக்கு பின்னால தாய்க்குழிக்கு பின்னால ஓடுகிற குஞ்சுகளை போல பின்னாலே போய் கொண்டிருந்தவர்கள். இவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று நினைக்கும் காலம் வரும். வந்தது 2000 வருஷங்களாக நடக்குது. இவைகளை உன் இருதயத்தில் உள்ளே புலற்றும். உன் வாழ்க்கை ஒரு தடவை. உன் நோக்கம் என்ன? எந்த பாதையால் போகிறாய்? அவருக்கு தெரியும். நீர் என்னை நன்றாக அறிந்திருக்கிறீர். டேவிட் பாடல் 139 இவைகள் உன் இருதயத்துக்கு போறது இல்லையா? உன் கோபமும் உன் விரக்தியும் உன் பெருமையும் ஏமாத்திரம். Search me. You have. என்னை ஆராய்ந்து நன்கு அறிந்திருக்கிறீர். இறந்த காலம். அதே பாடல்ல 139 முடிவிலே டேவிட் மறுபடியும் என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் சிந்தனைகளை சோதித்தறியும். வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது எனக்குள்ளே உண்டா என்று பார்த்து அது நீதியின் பாதையிலே நடத்தியர்கள். What a prayer. அந்த 2 லைன் உள்ள அந்த வேண்டுதலை யாராவது சும்மா தொண்டையால சொல்லலாமா? அநேகமாக எப்படி ஜெபம் பண்ண மெதடிஸ்ட் கூட்டம் 3-4 வருஷங்களுக்கு முன்பு எப்பொழுதும் இருக்கலாம். இங்கே இருந்து போனவர்கள் அவிதமாக வாயினாலே கொலை செய்யலாம். என் கையினால் வாங்கி சாப்பிட்டவர்கள் இயேசுவா காரணத்தை சொல்லுகிறார். Why they do that?
அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அதன் காரணம் அதிஉயர்ந்த தேவன் யேசுவாவின் அடியையும் யேசுவா அவர் மகனையும் அறிகிற அறிவே ராஜ்யத்தின் வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. யோகானம் 17:3. போன் பாரவணும். இந்த வேலைகளை இப்படியா செய்கிறவர்கள் அதை உயர்ந்த தேவன் அடியையும் மகனையும் அறியாதபடியினால் வளர்த்தேன். அந்த காலம் வரும்பொழுது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை சொல்லி இருக்கிறேன். நான் உங்களோடு இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. What explanation? ஸ்டார்ட்லேயே சொல்லவில்லை என்று சொல்றார். சில காரியங்கள் சொன்னார் எச்சரிப்பாக, சில காரியங்கள் சொன்னார் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி சொன்னேன். சில காரியங்கள் நீங்க சொல்றால் நீங்கள் இடறி போக கூடாது. என்ன இது, இவங்களா எங்களை இப்படி செய்யறாங்க? இடறி போக வேண்டாம். உலகம் அனைத்தும் மனுஷர்கள் எல்லாருமே இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள், அவருடைய வெளிச்சமற்றவர்கள், இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு வராதவர்கள், பிசாசின் அதிகாரத்தை விட்டு வெளியே கொண்டு வரப்படாதவர்கள் எல்லாருமே இருளிலே அடைபட்டு இருக்கிறார்கள். That's what you call world, cosmos. Cosmos. I don't know why they call the men who were sent to the moon or the space in America, they're called astronauts. Okay? But Russia starts to send people to the moon. You know what they call them? The men who go outside to the moon or to the space? Cosmonauts. அங்கேதான் வந்தது காஸ்மோஸ். காஸ்மோனாட்ஸ் ரஷ்யாவின் விண்வெளிக்கு போகும் மனுஷர்கள், அமெரிக்கா அனுப்பும் மனிதர்கள் ஆஸ்ட்ரோனாட்ஸ். I don't know. That's all I know. Okay, let's go on. இன்னும் ஒரு தடவை உலகம் என்றால் என்ன என்று காஸ்மோஸ் அர்த்தத்தை கூறுகிறேன்.
தங்களுக்கு தெரியாமல் அறிவு இல்லாமல் பிசாசு அதிபதியாய் கொண்ட ஒரு ஜனம் தாங்கள் இடறுவது என்னதென்று தெரியாது ஏதோ ஒரு மதத்தை வழிபட்டுக் கொண்டு இதுதான் வாழ்க்கை, நாங்கள் எங்களோட வாழ்க்கையை பார்க்கத்தானே வேணும் என்று இந்த தற்காலிக வாழ்க்கையை பிடித்துக் கொண்டு தாங்கள் எதிரே இடறுகிறார்கள் என்று அறியாது உண்மை இல்லாதவர்களாய் வெளிச்சம் இல்லாதவர்களாய் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு மத வழிபாட்டிலே அது கிறிஸ்தவமாயும் இருக்கட்டும் பிடிபட்டவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கும் நாளாந்தம் ஜனங்கள் இவர்கள்தான் உலகம். உருண்டை அல்ல, அதுக்குள்ளே இருக்கும் ஜனங்கள். அது எந்த தேவன் இல்லை, மெஷியா இல்லை, நம்பிக்கை இல்லை, வாக்குத்தத்தங்கள் இல்லை, காணியாட்சி இல்லை, வெளிச்சம் இல்லை. அப்படியாய் ஜீவிக்கும் ஜனங்கள் மதமும் சம்மதம் என்று ஜீவிக்கிறவர்கள். இப்ப உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு என்னத்தை கொண்டு வரான்? ஒன் வேர்ல்ட், one world religion is coming, is on the way. எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. சிப் எல்லாம் மனுஷனுக்குள்ளே போடுவதற்கு அதுதான் இனி ஐசியா இருக்கும். எங்க போனாலும் நீ எந்த இடத்த போறாய் என்று பிடிக்கிறதுக்கு பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். என்ன இந்த இருள்? பிசாசின் வஞ்சிப்பும் பொய்களும், உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் ஏதிலே தொடங்கியது. இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவீர்கள். தேவனுடைய குரல், அவன் பிசாசின் குரல், நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவனுடைய குரல். ஓய்வு நாளை அனுசரிக்க நினைத்துக் கொள்ளுங்கள். அதை சொல்லி அங்காலே ஏனென்று சொல்லி இருக்குது. 4வது கட்டளை, மனுஷனின் குரல் சூரிய நாளில் கூடுவோம். கான்ஸ்டன்டைன் வந்து மாத்தி விட்டான். மார்ச் மாதம் 7ஆம் தேதி 321 ஏற்றுக்கொள்வார்களா? தேவனுக்கு உரியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், வெளிச்சம் அடைந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுவும் வைராக்கியமாக இருக்கணும். இப்ப நான் சபட்டையில வேலைக்கு வர மாட்டேன் என்று சொன்னால் ஒருவேளை ஒன்று வேலை பார்க்கலாம். சும்மா இது உயிரை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் யூதர்களை போல ஓய்வு நாளை அனுசரிக்க முற்பட்டவர்கள்
மூன்றாவது நூற்றாண்டிலே மரித்தார்கள். ஓகே, இந்த ஜனக்கூட்டம் தான் உலகம். இது அறியாமல் மற்ற பேத எழுதப்பட்ட வார்த்தைகள் விளங்காது. மத்திய 13:22. I don't know, Daddy. Maybe to start the notes almost at the end. 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் ராஜ்யத்தின் செய்தியை கேட்கிறவனாய் இருந்தும் எழுமும் வசனம் உலக கவலைகளும் இங்கே கவலையும் மார்க்க போடுற உலக கவலைகள் நிறைய தீராத கவலைகள், மறக்க முடியாத கவலைகள். இப்ப இந்த COVID-19 எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் செத்து, அப்படி ஒன்றில் லொறையில கொண்டு பெரிய கிடங்க வெட்டி குப்பை விடுற மாதிரி கொட்டி போட்டு தாண்டி போட்டாங்க. இவங்க போறாங்க 1 மாதத்தால 2 மாதத்தால பிள்ளைகள் அப்பாவை கொண்டு வந்தாங்க, அம்மாவை இருக்கிறாங்களா? அவர்கள் எப்பொழுதும் சேர்த்து கொண்டு போய் தாட்டாச்சது. ஏன் இதை சொல்லுகிறேன்? அதை அந்த நீர கேள்விப்பட்ட பிள்ளைகளின் இருதயத்தின் துடிப்பு யார் மாற்ற முடியும்? ஒருவராலும் கூடாது. அந்த கவலை மாறாது. தேவன் தாமே எடுத்துக்கொண்டு யேசுவின் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்க அதற்காக நோய்த்தையும் கிடைத்தது. யேசுவுக்கு மனுஷனாலே கூடாது. Never. உலக கவலைகள், பிசாசாதிபதி இந்த வாழ்க்கை கூட வரும் கவலைகள், பணத்தின் மயக்கமும் ராஜ்யத்தின் செய்தியை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பழங்கள் கொடுக்காம போய்விடுகிறான். உலக கவலைகள். உலக கவலைகள் இப்படிப்பட்டவர்கள் மரணத்தின் பாதையிலே போய் கொண்டிருப்பார்கள். போல் சொன்னால் உலக கவலை மரணத்தை கொண்டு வரும். இந்த உலகத்தின் கவலை. மத்தேயு 13:38. நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷனின் மகன். நிலம், உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் பிள்ளைகள், கலைகள் பிசாசனுடைய பிள்ளைகள்.
பிசாசின் பிள்ளைகளும் தேவனுடைய வழியே அழைக்கப்பட்ட பிள்ளைகளும் இந்த காலத்தில் ஒன்றா வளர்ந்து கொண்டிருக்கு. இதுக்குத்தான் கிறிஸ்தவ சபை. இது நடந்தது இன்னும் ஒரு உண்மையிலேயே. அது மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷன் நல்ல விதைகளை விதைத்தான். அவன் ஊழியர்கள் தூங்கிவிட்டார்கள். இரவு நேரம் ஒரு எதிரி வந்து தன்னுடைய விதைகளை விதைத்தான். எதிரி விதைத்த விதைகள் பிசாசின் பிள்ளைகள், கலைகள் இன்றைக்கு கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சபை கூடுதல் யாரும் வாஞ்சிக்கட்டும். அதை நான் வாஞ்சிப்பதில்லை. இயேசு ஒரு தடவை சபை கூடுதலை பற்றி பேசினார். ஒரு பெரிய கட்டடம் கட்டுங்கோ, ரோகன் எடுங்கோ, ஒரு பாடகர் குழு எடுங்கோ. நான்சென்ஸ். இதை ஒன்றும் வெளிப்படுத்துதல் கிடைத்த பீட்டருக்கு அவர் சொல்லவும் இல்லை, சீஷர்களுக்கு சொல்லவும் இல்லை. Come on, get on with the work. ராஜ்யத்தை அறிவியுங்கள். அவ்வளவுதான் அவர் சொன்னது. என்னதுக்காக வருகிறார்கள்? எப்படி வந்தார்கள்? என்ன விதமாய் நுழைந்தார்கள்? ஆரம்பத்தில் எப்படிப்பட்டவர்களை இயேசுவ தி மாஸ்டர் கூட்டத்திலே சேர்த்து கொண்டு வந்தார். உலகத்தின் மனுஷர்கள் அவங்களுக்கு கிட்ட போக பயந்தார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அந்த காணியை வித்து போட்டு காசு போட வந்த தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அனனியா ரெண்டு பேரும் மனிதர்கள் ஒரே நாள்ல. உலகம் அவர்களுக்கு கிட்ட போக பயந்தது. இப்ப அப்படியா? முழு உலகமும் உள்ள வந்திருக்கிறது. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் அவர்களோடு சேர்ந்து வளர முடியாது. இது இருள், அது ஒளி. ஏறுபடியாய் நடந்தது. ஊழியக்காரர்கள் தூங்கினார்கள். வெளியே அழைக்கப்பட்டவர்கள் சபையல்ல, எக்லேசியா. அவர்கள் அவருடைய மனுஷர்கள், ஆடுகள், அதிகம் இந்த தேவனாலே கொடுக்கப்பட்டவர்கள். மத்தேயு 16:26.
மனுஷன் மனுஷன் எந்த மனுஷன் பியூட்டின் பைடன் மேக்ரான் மோடி அவருடைய ஜனங்கள் நாங்கள் எல்லாரும் மிருகங்களும் போடவில்லை. மனுஷன் உலகம் முழுவதையும் இந்த உலகத்திலே உள்ள ராஜ்யங்கள் பணம் பொருட்கள் அது இது எல்லாம் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் இந்த வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினாலும் தனக்கென்று வாழ்ந்து ஏன் உலகத்தில் பிறந்தேன் என்று தெரியாது தன் விருப்பப்படி வாழ்ந்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமேலை. nothing. இந்த வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினால் மனுஷன் தன் வாழ்க்கைக்காக ஈடாக எதை கொடுப்பான்? இந்த வாழ்க்கை ஒரு தடவை இந்த வாழ்க்கையை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுவே விதையாக மாறும். வர இருக்கும் ராஜ்யத்தின் வாழ்க்கை இயேசு வருகிறார். இயேசுவா அங்கே ராஜ்யம் நிலைநாட்டப்படும், நியாய தீர்ப்பு நடக்கும். அவர் எருசலேமிலே இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருப்பார். அங்கே இருந்து கட்டளை புறப்படும். ஏற்கனவே மறித்திருந்தவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, even from Adam. What about Noah and Enoch? எல்லாரும் எழும்புவார்கள். இயேசுவின் வருகையில் கடைசி நாளிலே தம்முடையவர்களை ஒப்பு கொடுத்தவர்கள் எக்லேசியா அவர்களை எழுப்ப வேணும் என்ற கட்டளையை அதி உயர்ந்த தேவன் அவருடைய தகப்பன் டேனியல் இடத்தில் இருந்து பெற்றிருக்கிறார். It's a commandment. ஒன்றையும் இழக்காமல் அவர்களை எழுப்ப வேணும் என்று. ஐயோ, as it gone inside your heart. திறப்பன் சபைக்குழிய திறப்பன். இதைத்தான் எசேக்கியேல் மூலமாக சபகாலைக்கு கொண்டு போய் காட்டினவன். இவங்க என்ன பேசுறாங்க? எங்களோட வாழ்க்கை முடிந்தது, எங்களோட எதிர்காலம் முடிந்தது, அப்படியா இப்படியா அப்படி சொல்லி பேசிக்கொள்றாங்க. இவங்களுக்கு புத்தி இல்லையா? என்ன குறித்து தெரியாதா என்று எசேக்கியேலை கூட்டி கொண்டு போய் காண்பித்தது என்ன? 37ஆம் அதிகாரத்தில் இந்த எலும்புகள் வாழ முடியுமா? எசேக்கியேல் சொல்லு. எனக்கு தெரியாத ஆண்டவரே, அருணாய் உமக்குத்தான் தெரியும். அவன் வேத வாக்கியங்களை உரைத்ததும் எலும்புகளின் மேலே தசை வந்தது, ஒவ்வொன்றாக எழுந்தரிக்க ஆரம்பித்தது.
simplest thing. இது ஒரு துரும்பு சவகுலிகளை எழுப்பி புதிய ஒரு உடல் கொடுத்து எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? சர்வர் உலகத்தையும் சிருஷ்டியா அந்தரத்துல கொங்க போட்டு சுத்து என்று செய்திருக்கிறார். ஏன் லைன் மாறாக போகுது? ஒன்றும் மாறாம அவருடைய கட்டளை. சூரியன் ஓடிக்கொண்டு போகுது. அதுவும் இந்த பிளானட்ஸ் எல்லாம் அதை கழிச்சு கொண்டு போகுது. ஒன்றுமே மோதுறது இல்லையா? ஏன் அவர் நியமித்தது அப்படியாக. இப்படி இதேவேளை இவைகளை இயக்கும் தேவன் உன் வாழ்க்கையை என் வாழ்க்கையை இயக்க மாட்டாரா? சவகுலியில் இருக்கிற எலும்பு எம்மாத்திரம் nothing. ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ளே எப்பொழுது தீர்மானம் எடுத்து இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உள்ளே போற அளவரை பார்க்க படித்தான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். முதலாவது படி மனம் திரும்பு. இந்த வாழ்க்கையை விட்டு போற வழியை விட்டு மனம் திரும்பு. யாருன்னு திரும்ப வேணும்? யெகோவா. யெசாயா 55 இப்பொழுது உள்ளே போக வேண்டும். அதை குறித்து தான் இயேசுவா பேசிக்கொண்டே இருந்தார். Enter. Come on. Enter. By the narrow gate. ஆனால் இந்த வாழ்க்கை மறைவாக விரும்பி நேசித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் வர இருக்கும் ராஜ்ய வாழ்க்கை 100% இழந்து போவார்கள். Okay, we will continue, God willing, the next lesson. Receive the blessing now. Yavreka Yehova Vashmareka. Yair Yehova Panavileka Pioneka. Isa Yehova Panavileka Vazumika Shalom. Yehova உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில்
இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் மேல் வந்திருக்கிறது. உன்னை நேரடியாய் வந்து சந்திக்க சில இடங்களை அவருடைய வழிநடத்துதலின்படி நாங்கள் அதை செய்ய ஆயத்தப்படுகிறோம். சீக்கிரத்தில் சந்திப்போம். God bless you. Shalom.